ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா மாடு மேய்ச்சலுக்கு ஓட்டி வந்திருக்காங்க. அம்மா 2 மாடு வச்சுருக்காங்க. ஒரு மாடு தான் மேய்ச்சலுக்கு ஓட்டி வந்திருக்காங்க. ஏன்னா அந்த மாட்டுக்கு இந்த பச்சை புல் ஒத்துக்கலை, கழிச்சல் ஏற்பட்டது. அதனால் அதை வீட்டிலேயே கட்டி அதுக்கு தீவனம் புண்ணாக்கு தண்ணியெல்லாம் வச்சுட்டு வைக்கோல் போட்டுட்டு இதை மட்டும் மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு வந்துடுவாங்க. இது பச்சை புல் சாப்பிட்றதுனால இதுக்கு வைக்கோல் அதிகமாக தேவைப்படாது. ரெண்டாவது இது பால் 4லேருந்து 5 லிட்டர் அளவுக்கு இது பால் கறக்கும். அது ஒரு 3லேருந்து 4 லிட்டர் அளவுக்கு தான் அது பால் கறக்குது. இப்போ மாடு மேய்ச்சிட்டு மத்தியானம் போய் வீட்டில் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் 4 மணி போல் மறுபடியும் மாட்டுக்கு தீவனம் புண்ணாக்கெல்லாம் வச்சுட்டு பால் கறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு பக்கம் மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் பில்லெல்லாம் அறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பில்லு நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். நான் தலைச்சேரி ஆடு வச்சுருக்கேன். அது வருஷத்துக்கு 3 குட்டி போடும். அதுக்கு பச்சை புல் போட்டால் தான் பால் இருக்கும். 2 குட்டிக்கு ஆடு பால் கொடுத்துரும். ஒரு குட்டிக்கு பசும்பால் கொடுத்துட்ருக்கேன். இப்போதைக்கு என்னால் ஆடுகளை மட்டும் தான் பராமரிக்க முடியுது. மாடு அம்மா பார்த்துக்குவாங்க. அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கும்போது நானும் மாட்டை பார்த்துக்குவேன். இந்த வேலைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.